என் விசுவாசி ஒரு வீடு தான் வச்சிருந்தாரு, இப்ப 7 வீடு வச்சிருக்காரு. சைக்கிள் வச்சிருந்தாரு, ஓட்ட சைக்கிள், இப்ப 7 கார் வச்சிருக்காரு. என் விசுவாசி பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு. அத்தனை எங்கேயா விட்டுட்டு போறான். ஒரு நாள் எல்லா குப்பத்தட்டில தூக்கி எறிஞ்சிட்டு போறான். ஆனா அவனோடு கூட வர்றது என்னது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனு தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவர் வரப்போறாருங்க. என் பிள்ளைங்க ஆண்டிகளா கிடந்தாங்க, பிச்சைக்காரர்களா கிடந்தாங்க. நீங்க எத்தனை கார் என்றக்கா வராரு, வீட்டை என்றக்கா வராரு. நீ லாக்கர்ல எவ்வளவு பணம் வச்சிருக்க, உன் கழுத்துல எவ்வளவு பொண்ணை போட்டு வச்சிருக்க, நீ எவ்வளவு படிச்சு பட்டம் பெற்ற, அதை பார்க்க வராரு? இல்ல இல்ல, தம்முடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்க வருகிறார். சபையினுடைய வேலை ஜனங்களை பரிசுத்தம் பண்ணணும். இது பரிசுத்தம் பண்ணுகிற இடம்.